நற்பை பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பை சரவணன். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கவிஞர் ஐயா விக்ரமாதித்தன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நான் ஐயாவுடன் ஒரு படப்பிடிப்புக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சென்றிருந்தப்ப திருக்கோசமங்கை தளத்திற்கு செல்கின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அவருடன் இணைந்து பயணிக்கின்ற பாக்கியம். திருக்கோசமங்கை என்றாலே உங்களுக்கு தெரியும், பழமையான சிவாலயம். உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி என்பது அந்த ஊரின் பேர், பழமையான பேருக்கான அர்த்தம். அந்த திருவுத்திரகோச மங்கையின் சிறப்புகள் என்ன? அங்கே மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம் இருந்தாலும் 38 முறை பாராட்டு பெற்றிருக்க அந்த ஸ்தலம். மாணிக்க வாசகருக்கு ஒரு தனி சன்னதி கோயில் பிரகாரத்து வெளியே குளக்கரையில் இருக்கிறதே நாங்கள் கண்டோம். அங்கே இன்றுமே பார்த்தீங்கன்னா திருவாசகம் படிச்சுட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதையுமே பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அத்திருத்தலத்தை சிறப்புகளும் அது என்ன மாதிரியான ஆலய வழிபாடு முறைகளில் வருகிறது என்பதை நமக்காக ஐயா விளக்கி சொல்லுவார்கள். வணக்கம். நற்பவி பக்தி சேனல் அன்பர்களே, வாழ்த்துக்கள். குளத்தை காணோம் என்கிற படத்தின் படப்பிடிப்புக்காக அங்கே போகிற சந்தர்ப்பம் வாய்த்தது. ஏற்கனவே நான் ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜர், மரகத நடராஜர் அபிஷேகத்தை நாங்கள் கண்டோம். நாங்கள் என்றால் அந்த படத்தின் ஆர்ட் டைரக்டர் உதவியாளர் பிரகதீஷ், அங்கே லோக்கல் மேனேஜராக இருக்கும் நடிகராகவும் இருக்கிற ராம் சுரேஷ், நடிகராகவும் டிரைவராகவும் அங்கே இருக்கிற சீனு, உதவி இயக்குநர்களில் ஒருவரான அமுதன் பச்சைமுத்து, நான் ஆக 5 பேரும் அங்கே அந்த உத்தரகோச மங்கையை சென்று அந்த பச்சை நடராஜரை அபிஷேகத்தின் போது பார்க்க வேண்டும் என்று போயிருந்தோம். அந்த உதவி ஆர்ட் டைரக்டர் உதவியாளர் பிரகதீஷ் அபிராமத்தை சேர்ந்தவர், ராம் சுரேஷும் அபிராமத்தை சேர்ந்தவர். அவர்கள் வருஷம் அந்த விழாவுக்கு சென்று விடுவார்கள். உண்மையிலே அது ஒரு பெரிய விழா. ஆயிரக்கணக்கில் அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களாம் அந்த நாளில் வந்து விடுவார்கள். நள்ளிரவு நேரத்தின் போது அபிஷேகம் நடைபெறும். அது ஒரு அபூர்வமான தரிசனம். அதில் சீனுடைய பெரியப்பா மகள் பெரிய முன்சியானதனால் அந்த 16 நாள் தீட்டு அவர் கோயிலுக்குள் வர முடியவில்லை. அமுதன் பச்சைமுத்துக்கு ஒரு விபத்து முன்பு நடந்து அவர் காலில் பிளேட் வைத்திருந்தனால் அவரும் வர இயலவில்லை. நாங்கள் 3 பேரும், ராம் சுரேஷ் பல நண்பர்களை தொடர்பு உண்டு, எப்படியோ கடைசி நேரத்தில் அந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டோம். அதை முன்பே வேறொரு வீடியோவில் சொல்லியிருப்பதனால் அன்றைக்கு நான் எங்களுக்காக சீனுவும் அமுதன் பச்சைமுத்துவும் வண்டியில் இருந்து காத்திருந்தார்கள். நடை திறந்திருந்தது. நடை திறந்தது என்றால் அங்குள்ள ஐயன் பெயர் சொல்லுங்கள். மங்களநாதர். உடனடியாக பார்த்தீங்கன்னா மங்களேஸ்வரி அம்பாள் பெயர், அவங்க பேர். அது சிறப்பு மரகத நடராஜர். அன்றைக்கு நேரமாகிவிட்டது, நள்ளிரவு தாண்டி விட்டது. நண்பர்கள் காத்திருந்தார்கள். தவிரவும் அங்கே பெரிய கியூ நின்றது. ஏற்கனவே நாங்கள் மிகப்பெரிய வரிசையில் நின்று அந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தோம். கீழே இறங்கும்போது இன்னும் மணி நள்ளிரவு 2ஐயும் தாண்டி அதிகாலை பொழுதாகிவிடும் என்று தோன்றியதனால் அன்றைக்கு அந்த வரிசையில் நின்று மங்களநாதரையும் மங்களேஸ்வரியும் தரிசிக்காமலே திரும்ப வேண்டியதாயிற்று. அந்த குறை இருந்து கொண்டிருந்தது. இந்த
பிப்ரவரி 16 என்னை வர சொல்லியிருந்தார்கள். நான் ஒரு நாள் முன்னதாகவே பயணச்சீட்டு போட சொல்லி நானும் நட்பு சரவணமாக அங்கே போனோம். அது விருதுநகருக்கு போட்டிருந்தார்கள். விருதுநகரிலிருந்து மறுபடியும் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து அன்றைக்குத்தான் பூஜை. அங்கே வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு சாயங்காலம்தான் அன்று தங்கும் விடுதி கிடைத்தது. அதனாலே அங்கே ஏற்கனவே அவர்கள் வீடு எடுத்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக வைத்திருந்தார்கள். நானும் முதல் முறை அங்கே தான் தங்கியிருந்தேன். அதனால் நான் அங்கே போய் குளித்து விட்டு ரெடியாகி விடலாம் என்று மத்தியானம் போல் ஆகிவிட்டது. மத்தியானத்தில் 2 மணிக்கு புறப்பட்டால் 4 மணிக்கு கமுதி முதுகுளத்தூரில் இறங்கி திருவுத்தர ஓசமங்கை ராமநாதபுரம் போகிற பஸ் அல்லது திருவுத்தர ஓசமங்கை போகிற பேருந்தில் ஏறி போய்விடலாம் என்ற எண்ணத்தில் தான் அன்றைக்கு புறப்பட்டோம். சாயங்காலம் நடை திறப்பதற்கு முன்பே நாங்கள் போய் சேர்ந்து விட்டோம். எங்களுடைய மதிய உணவு அந்த நேரத்தில் 3-3:30 வாக்கில் எங்கேயுமே உணவு இல்லை. வெறும் இனிப்பு சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு காரம் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு தேநீர் அருந்து விட்டு கொஞ்ச நேரம் கோயில் வாசலில் காத்திருந்தோம். 4 மணி போல் நடை திறந்ததும் போயிடும். இந்த முறை நான் போனது அங்கே நாம் நம்முடைய வேண்டுதலை 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சுவாமியிடம் அம்பாளிடம் விண்ணப்பித்து கொண்டால் அது ஈடேறும் என்று திருப்பூர் ஜோதிட ஆசான் ஜி.கே. கோபாலகிருஷ்ணன் ஜி அவர்கள் அங்கே ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தார்கள். அது பலித்ததையும் சொல்லியிருந்தார்கள். அப்படியே நாமும் ஒரு கோரிக்கையை வைப்போம் என்று நற்பவி சரவணிடமும் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதையும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அதற்காகவே நாங்கள் போனோம். நெல்லை வசந்தனுடைய கூற்றுப்படி பரிகாரத்துக்கு இன்று போனால் அங்கே மட்டும் போய்விட்டு வந்துவிட வேண்டும், வேறெங்கும் செல்லக்கூடாது என்று பல முறை வெவ்வேறு நண்பர்களுக்கு சொல்லுறது மனசில் பதிந்திருக்கிறது. அதனால் அந்த முறை போன போது அங்கே வராகி தேவிக்கு தனியாக கோயில் இருக்கிறது. இந்த நம்முடைய திருவுத்தர ஓசமங்கை கோயிலுக்கு போவதற்கு முன்பாக இடதுகை பக்கம் அங்கே போக முடியவில்லை. அது இன்னும் பாக்கி இருக்கிறது. மீண்டும் நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை அந்த வராகி தேவியை தரிசிக்க வேண்டும் என்று இருக்கிறோம். நடை திறந்தது. நேராக சுவாமி சன்னதிக்கு சென்று மங்களநாதரை வழிபட்டு விட்டு அதற்கும் நெய் தீபம் மகள் விளக்கு வாங்கி தீபத்துக்கான எண்ணெயும் வாங்கி எண்ணெயும் திரியும் வாங்கி 2 பேரும் தீபம் ஏற்றி விட்டுத்தான் சன்னதி பக்கம் போனோம். மங்களநாதர், மங்களேஸ்வரி, விநாயகருமே மங்கள விநாயகர், எல்லாமே அங்கே மங்களம் 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 என்று வருகிற ஒரு ஸ்தலத்துக்கு போனால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு மங்களம் உண்டாகும். சுபமங்கலமாக உங்கள் வீட்டு உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அங்கே போய் வேண்டிக் கொண்டால் நல்ல மாப்பிள்ளையாக அமைவார். அதே போல் பையனுக்கு பெண் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அதே போல வழிபட்டு வந்தால் நல்ல பெண் வீடு அமையும். அது ஒரு பரிகாரம். அது அல்லாமல் நீங்கள் ஏதாவது இக்கட்டில் இருக்கிறீர்கள், சிக்கலில் இருக்கிறீர்கள் என்றால் 2 நெய் தீபம் வாங்கி அங்கே ஏற்றி விட்டு அந்த ஐயாவையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். இதோடு இல்லை, மங்களநாதர் என்றால் பெயரியல் ஜோதிடத்தின்படி அது செவ்வாய் சூரியன், சிவபிரான், சிவலிங்கம்.
அம்பாள் மங்கள ஈஸ்வரி, மங்களேஸ்வரி, செவ்வாய் சந்திரன். செவ்வாய் சந்திரனை நினைவு இருக்கிற ஜாதகர்கள் ஜாதகிகள் அங்கே சென்று வரலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் வாழ்க்கையில் உண்டாகும். செவ்வாய் சூரியன் இணைவு ஆண்களுக்கு சர்வீஸ் கிட் என்று நெல்லை வசந்தன் சொல்வது போல வேலை பார்க்கிற இடத்தில் எப்படியாவது துண்டிக்கப்படுகிறது நேருகிறது. நான் அனுபவத்தில் பார்க்கிறேன். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அந்த சூரியன் செவ்வாய் இருக்கும்போது மாங்கல்ய பலம் குறைவதையும் நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அதனால் செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கிற ஆண்கள் தங்களுடைய வேலை நிரந்தரமாக அல்லது அடிக்கடி அந்த வேலை துண்டிக்கப்படாமல் இன்னொரு வேலை தேடுகிற நிலைமையை மாற்றுவதற்கு அந்த ஸ்தலம் பயன்படும். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை நீக்கும். நாங்கள் அங்கே ரொம்ப ஆறாமற இருந்து மங்களநாதரை தரிசித்து வழிபட்டு விட்டு மங்களேஸ்வரியை வழிபட்டு விட்டு நடுவிலே மங்களநாதருக்கும் மங்களேஸ்வரிக்கும் நடுவே மங்கள விநாயகர் இருக்கிறார். அதனால் அது கேதுவின் அதிதேவதை விநாயகர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால் செவ்வாய் சந்திரனோடு கேது இருக்கிறவர்கள், செவ்வாய் சூரியனோடு கேது இருக்கிறவர்கள் அந்த தலத்துக்கு போய் அந்த வழிபாடு செய்து 2 தீபம் ஏற்றி நீங்கள் வந்தீர்கள் என்றால் அந்த கோயிலில் ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கோயில் மிக அழகாக இருக்கிறது. இப்போதும் திருப்பணி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள். அது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டது. அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் சக்திக்கு ஏற்ப நிதி உதவி அளிக்கலாம். அந்த கோயிலில் மரகத நடராஜர் இருக்கிறார். அவரை பற்றி நான் தனியே ஒரு வீடியோவில் இதே சேனலில் பேசியிருக்கிறேன். அது இன்னும் வரவில்லை. இன்னும் கொஞ்சம் சில தினங்களில் வந்துவிடும். அதையும் பாருங்கள். அது ராகு பிரதி, முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அங்கே சென்று வந்தால் வாழ்க்கை வளம் பெறும். ஏனென்றால் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரத்தில் வேதநாயகன், வேதியர் நாயகன், ஆதிரை நாயகன் என்றெல்லாம் பலவிட பாராட்டி பேசியிருப்பார். அதனால் அது ஒரு நல்ல பரிகார ஸ்தலம். இந்த தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். கொஞ்ச நேரம் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த கோயிலின் ஒரு புறமாக உட்கார்ந்து தியானம் செய்து விட்டு வரலாம். அது உங்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ அது நிச்சயமாக தீர்த்து வைக்கும். இது திருப்பூர் ஜிகே சொன்னதை நான் இங்கே சொல்லுகிறேன். நானாக கண்டுபிடித்தது மங்களநாதர் என்றால் பெயரியல் ஜோதிடப்படி சூரியன் செவ்வாய், மங்களேஸ்வரி என்றால் செவ்வாய் சந்திரன் என்று அந்த அமைப்புள்ளவர்களும் சென்று வரலாம். அது மிகப்பெரிய கோயில். ஏற்கனவே இவர் சொன்னது போல நற்பவி சரவணன் சொல்லியிருக்கிறார். 32 இடங்களில் திருவாசகத்தில் அது 38 இடங்களில் பாராட்டி பேசியிருக்கிறார் மணிவாசகர். அதனாலே அது ஒரு சிறப்பு ஸ்தலம். மாணிக்கவாசகனுடைய பாதங்கள் பட்ட பூமி அந்த கோயில் இருக்கிற இடம். அதனாலே அது ஒரு மிகச்சிறப்பான ஸ்தலம். அங்கே நீங்கள் பரிகார ஸ்தலமாக வருகிறது இந்த கிரக இணைவுள்ளவர்கள். அது மட்டுமில்லாமல் பொதுவாக தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடியோ இக்கட்டோ இன்னலோ வந்துற்றவர்களும் கூட அந்த ஸ்தலத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அது நிவர்த்தியாகும். அந்த ஸ்தலத்தை பற்றிய ஒரு ஸ்தலபுராணம் வாங்கி வந்தேன். என்னுடைய பையன் முழு நேர ஜோதிடராக தொழில் செய்து வருவதனால் அவன் எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது படிக்க வேண்டும். பேரப்பிள்ளைகள் கூட படிக்கலாம் எதிர்காலத்தில். அதனாலே அதை வாங்கி வந்தேன். அந்த ஸ்தலபுராணம் சுருக்கமாக உங்களுக்கு படித்து காட்டுகிறேன்.
அந்த திருவுத்தரகோசமங்கையின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்தில் 1000 முனிவர்கள் அருந்தவம் மாற்றுவதற்காக உத்தரகோசமங்கைக்கு வந்தனர். அப்போது மங்களநாதர் அவர்களை நோக்கி, மையன்பர்களே, இலங்கையில் மங்கை நல்லாள், கற்பின் தெய்வம், மாதர்குல மாணிக்கம் மண்டோதரி என்னை குறித்து தவம் இயற்றுகிறாள். நான் அங்கு சென்று வருகிறேன். அதுவரையில் நீங்கள் இந்த வேத ஆகம நூலை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள். என் திருமேனியை ராவணன் எப்போது தீண்டுகிறானோ அக்கணமே இதோ இங்குள்ள அக்கினி தீர்த்தம் என்ற திருக்குளத்தில் அக்கினி பிழம்பு ஒன்று தோன்றும். அதை நானாக கருதி வழிவிடுங்கள் என்று கூறி மறைந்தார். தவம் ஏற்றும் மண்டோதரி முன் சிவபெருமான் குழந்தை உருவில் அழகு பதுமையாக காட்சி தந்தார். அதை கண்ணுற்ற மண்டோதரி மெய்மறந்து போனாள். அங்கு வந்த ராவணன் அன்பு மேலிட குழந்தையின் திருமேனியை தீண்டினான். அந்த கடமை உத்தரகோச அக்கினி தீர்த்தத்தில் ஒரு ஜோதி பளிச்சிட்டது. இதை கண்ட முனிவர்கள் ஓடி வந்து ஜோதியின் நடுவே விழுந்து நீரில் மூழ்கி மறைந்தனர். ஆனால் பல ஆயிரம் பேரில் ஒருவர் மட்டும் நீரில் மூழ்காமல் ஆண்டவன் அளித்த சிவ ஆகம திருமறையை கைவிடாது அப்புண்ணிய தீர்த்தக்கரையில் அமர்ந்து விட்டார். தீப்பிழம்பின் நடுவில் குதித்த 1000 முனிவர்களுக்கும் சிவபெருமான் கேள்வியோடு காட்சி அருகிறார். காட்சி கொடுத்த நாயகன் முனிவர்கள் அத்தனை பேரும் அங்கு லிங்கமாக அமர வேண்டும் என அருளி அவர்கள் மத்தியில் தாமும் ஒரு லிங்கமாக அமர்வதாக வாக்களித்து திருவுத்தரகோசமங்கை அக்கினி தீர்த்தக்கரையில் அமர்ந்த முனிவரை நோக்கி, நாம் அளித்த சிவ ஆகம திருமுறையை உன் உயிரினும் இனிதாக கருதினாய். எனவே நீ இப்பூலகில் இப்பாண்டி நாட்டில் ஒரு பழம்படியில் மறையவர் குலத்தில் அவதரித்து நம்மால் தடுத்தாற்கொள்ளப்பட்டு மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்பட்டு உன்னால் சைவமும் தமிழும் தழைத்தோங்க வேண்டும் என்று வரமருளினார். இது என்ற தலத்தின் புராணத்தில் வருகிறது. அதை எல்லாமே சொன்னால் நேரமாகும் என்று நான் இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதில் உள்ளபடி உங்களுக்கு உணர்வதற்காக நான் இதை படித்து காட்டுகிறேன். அந்த வாய்ப்புள்ளவர்கள் அந்த திருவுத்தரகோசமங்கை சென்று தரிசனம் பண்ணி பாருங்கள். அந்த தலத்தின் பெயரே 12 பெயர்கள் இருக்கிறது. மங்களபுரி, பிரம்மபுரம், சாத்விகத்தானம், யாக்கரபுரம், ஆதி சிதம்பரம், வைகரி காரண்யம், பார்ப்பதிபுரி, சித்தகேந்திரம், தெக்கனகாசி, பிரதிகோசபுரம், சதுர்வேதபுரி, கல்யாணபுரி. அதே போல இறைவனின் திருநாமம் மங்களநாதன், பிரயாகேஸ்வரன், துரிதாபகன், காட்சி கொடுத்த நாயகன், கல்யாண சுந்தரன். கல்யாண சுந்தரன் என்று இருப்பதனாலேயே திருமண தடங்கள் வருகிறவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விநாயகருக்கும் அங்கே தேவஸ்தான செயல் அலுவலரை தொடர்பு கொண்டு அபிஷேகம் செய்வித்து நைவேத்தியம் போடச் சொல்லி வந்தால் அது திருமண பரிகார ஸ்தலமாகவும் விளங்கும் என்பதை இந்த பெயரில் இருந்து நாம் கண்டுகொள்ளலாம். தேவியினுடைய திருநாமம் என்றால் மங்களேஸ்வரி, மங்களதாயினி, புப்பதனி, சுந்தரநாயகி, பூமுழையால், கல்யாண சுந்தரி, திரைசேர் மடந்தை. கல்யாண சுந்தரன் அங்கே இருக்கிறார், கல்யாணி சுந்தரி இருக்கிறார். அந்த தலப்பெயர்களிலே கல்யாணபுரியும் ஒன்று. அப்படி பார்க்கும்போது அது திருமண தடங்களுக்கான பரிகார ஸ்தலமாக இருக்கும் என்பதை நாம் அறுதியிட்டு சொல்லலாம். அதனால் திருமண பரிகாரத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்தலம் மங்களத்தை தருகின்ற மங்களநாதரை, மங்களத்தை தருகின்ற மங்களேஸ்வரி, மங்களத்தை வழங்குகிற மங்கள விநாயகரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு
மங்களம் உண்டாகட்டும் என்று சிவனும் அம்பாளும் சொல்வதாகவே நீங்கள் கருதி அந்த தலத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நடராஜர் ஆலயம் என்றாலே நம்ம சிதம்பரம் தான் முன்னிலையில் எடுத்து வைப்போம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆதி சிதம்பரம், தென் கைலாயம். நடராஜரே முதல் தோன்றிய ஸ்தலங்கிறது பார்த்தீங்கன்னா திருவசிமங்கிறது ஸ்தலத்துக்கு போன பொழுது தான் எனக்கும் தெரிஞ்சது. ஏன்னா நடராஜர் இங்கே வந்து மரகத லிங்கம் இருக்காரு, மரகத நடராஜர். ஏன்னா மரகத லிங்கமாக பற்றி சில ஆலயங்கள் அஷ்டதலங்கள் இருக்குது, சில ஆலயங்கள் வச்சுருக்காங்க, சிவபூஜை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் மரகதத்தால் ஆன ஒரு நடராஜர் பெரிய ஒரு சிவமாக இருக்கிறது வந்து திருவசிமங்கையில் தான். அது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு அதை சாத்தி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஐயா சொன்ன மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கான திருவிழாவும் அங்கே நடக்கிறது. அது எல்லாமே காண கண்கோடி வேண்டும். அந்த பாக்கியம் விரைவில் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் தெரிஞ்சிட்ட விஷயம் என்னென்னா, திருமண தடைகள் விலக வேண்டும், வாழ்க்கையில் வந்து ஒரு மங்கள சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்கே சென்று வரலாம். 2 நெய் விளக்கு தான் தீபம் ஏற்றி அங்கே ஆலயத்தில் அமைதியாக இந்த ஆலயத்தை சுற்றுப்புறத்துக்கு சுற்றி வந்தீங்கனாலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஏன்னா ஆலயமே பார்த்தீங்கன்னா பெரிய சுற்றுப்பிரகாரம் கொண்டது, சிற்பி வேலைப்படுது. உங்களுக்கு தெரியும், ராமநாத சேது மன்னர்களுடைய அனைத்து ஆலயங்களுமே சிறப்பான ஆலயம் தான். ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ராமநாதபுரம் சுற்றுவட்டில் இருக்க எல்லா ஆலயங்களுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு 108ங்களாப்பா அவங்க சொன்னது? 108 ஆலயங்கள் அங்கே இருக்குது. தேவஸ்தானத்துக்கு மட்டுமே அவங்களுடைய பாத்தியப்பட்டது அத்தனை ஆலயங்கள் வந்து அங்கே அவங்களுடைய மேற்பார்வையில் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே அந்த சுற்றுவட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் போக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் மன்னர்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த அவங்களுடைய வாரிசார்கள் வந்து அதை மேம்படுத்தி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாக்கியம் எல்லாமே கிடைச்சது. மாணிக்க வாசகர் வந்து இப்போ சொன்ன மாதிரி 1000 சித்தர்கள் வந்து அந்த அக்னி தீர்த்தத்தில் மூழ்கி அதில் ஒருவர் அந்த சிவாகமத்தை கையில் வச்சிருந்த ஒரு காரணத்தினால் அடுத்த பிறவி நீ வந்து மாணிக்க வாசகர் பிறந்து தமிழையும் சமயத்தையும் காக்கின்ற ஒரு ஆளா தனையனா இருப்பு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வாக்குவாங்க. மாணிக்க வாசகருக்கு அந்த குளக்கரையில் ஒரு சிலை இருக்கிறது, வழிபாடுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே திருவாசகம் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்கூட்டி சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலங்களுக்கு நம்ம அனைவரும் செல்ல வேண்டும். திருவுத்திரகோசமங்கை வீடியோவில் பார்க்குறோம், ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம், கேட்குறங்கிறதே இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு நம்ம சிவனடியார்களாக இருந்தால் தான் போகணும் கிடையாது. எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா நானே வந்து அந்த இடத்துக்கு போனப்போ நான் அப்பா சொன்னது தான். இன்னுமே இப்போ பாருங்க, அந்த என்கிட்ட கேட்டார் உணர்ந்தீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் அப்படியே மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அந்த ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் சொன்னீங்க உங்களை வேண்டுதலை வைங்க சார் ஒன்று சொல்லியிருந்தீங்க. நான் தெய்வம் போட்டு வந்தப்பா அங்கே சாமி விட்டு இந்த மர நிலத்தில் பார்த்துட்டு வரப்பே எனக்குள்ள ஒரு ஆனந்தம் இருந்தது. வேற எங்கேயும் போகணும் ஒரு எண்ணமே வரல எங்களுக்கு. 7 மணி இருக்குங்களா, நம்ம அங்கே 7 மணி இருக்குமே நம்ம அங்கே தான் இருந்தோம். அந்த குலகரையில் தான் உட்காந்துருந்தோம். மதிய ஆகாரமே எங்களுக்கு வந்து அந்த பிரெட் ஜாமு தான், ஒரு ஜாங்கிரி, 2 டீ, அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த திருவசிமங்கையினுடைய அழகிலே தான் உட்காந்துருந்தோமே. வேற எங்கேயுமே போக மனமும் இல்லை. போக்குவரத்துக்கான பஸ்ஸும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், மனதில் இருக்கின்ற இடம், அதை பேசுகின்ற பொழுதே மெய் சிரிக்கின்ற ஒரு ஸ்தலம். இதெல்லாமே உணரணும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும், மனதில் ஒரு மாதிரி கிடைக்கும். ஏன்னா நான் மரகத நடராஜரை காண வேண்டும் என்பது அப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்போ நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன், அந்த சந்தன காப்பு கலையும் போது அந்த பச்சையாக மறையும் அந்த அபிஷேகத்தை நான் வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு அவர் போயிட்டு வந்து சொல்கிறப்ப நான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்பயே எங்களுக்குள்ள சரி இது போகிறோங்கிற ஒரு நினைப்பு. யதார்த்தமாக அவரோட நான் வந்து அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறப்ப அதை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்து நீங்கள் அனைவருமே சென்று வாருங்கள். உங்கள் வாழ்விலும் சுபமங்கலம் நிறையவே நடக்கட்டும் என்று நற்பை பக்தி செல்லும் மூலியமாக உங்களுக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று மற்றொரு ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் நற்பை சரவணன். ஒரு விடுதல் என்றால் முக்கியமாக என்னென்னா இங்கே மரகத லிங்கம் இருக்கு. உச்சிக்கால பூஜையின் போது மட்டும் அதை வெளியே எடுத்து அபிஷேகம் செய்து ஆராதனை தீபாவளி காட்டுவார்கள். சந்தன காப்போடு மரகத லிங்கமாகவே இருக்கிறது. மரகத லிங்கம் சொல்றீங்க? மரகத லிங்கம் இருக்கிறது. அது சுவாமி சன்னதியில். ஆமாப்பா சொன்னீங்க. அது 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 நீங்கள் உச்சிக்கால பூஜை அனுசரித்து 11:30 மணி வாக்கில் அங்கே இருக்க வேண்டும். நம்ம சாயந்தரம் போனதுனால அந்த இதை நாம் அதை பார்க்க முடியவில்லை. உண்மைதான். அது ராமநாதபுரத்திலிருந்து 15 மைல் போல வரும். இந்த பக்கம் தென்பகுதியில் இருந்து வருகிறவர்கள் விருதுநகர், அருப்புக்கோட்டை, கமுதி, முதுகுளத்தூர் வழியாக அங்கே செல்லலாம். ஆனால் அது 2-3
பேருந்தை பிடிச்சி ஏறி இறங்க வேண்டும். அதனால் நீங்கள் நேராக மதுரை வந்து ராமநாதபுரம் சென்று அங்கிருந்து வரலாம், அல்லது ஆட்டோ பிடித்து கொள்ளலாம். அது உங்களுடைய வசதி எப்படியோ அப்படி செய்து கொள்ளுங்கள். நடை திறந்திருக்கும் நேரம் எல்லா திருக்கோயிலையும் போல் காலையில் 6லிருந்து 12, 4லிருந்து 8. தங்கும் விடுதிகள் அங்கு கிடையாது. நீங்கள் ராமநாதபுரத்தில் தங்கிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு செல்கிறவர்களுக்கு ராமநாதபுரத்தில் தங்கும் விடுதி வசதி உண்டு. திருவுத்தரகோசமங்கை என்றால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரத்தில் தங்கி குளித்து கொஞ்சம் சாவகாசமாக ஆறாமற சென்று வரலாம். அதை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுடைய பயணம் இனிதாக அமையும். நன்றி. சிறப்பான தகவல். அங்கே மரகத லிங்கமும் இருக்கிறது, மரகத நடராஜனும் இருக்கிறார், மங்களநாதரும் இருக்கிறார், மங்கள ஈஸ்வரியும் இருக்கிறார். நம் வாழ்வில் சுபமங்கலம் அனைத்துமே நடைபெறுவதற்கு திருவுத்தரகோசமங்கை பயணம் சிறப்பாகவே அமையும் என்பதில் ஐயப்பாடே இல்லை. அனைவரும் சென்று தரிசனித்து வாருங்கள். மீண்டும் இதே போன்று ஒரு ஆலய தரிசனம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நமது ஐயா விக்ரமாதித்தன் ஐயா அவர்களுடன் நான் உங்கள் நற்பேர் சரவணன். நன்றி, வணக்கம்.